ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக, அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா, நைட் டின்னருக்கு போகலான் இருக்கோம். பார்பிக்யூ நேஷன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. Hello everyone, thank you very much. We have reached 4 lakh subscribers, so we are going to celebrate in any guessing 10 seconds. Okay, done. It is Barbecue Nation. So let's go. Hello guys, today we are going to Barbecue Nation. We have reached how many subscribers? 10 minutes. We reached 4 lakh subscribers. 4 lakh subscribers. See? 4 lakh subscribers. Say like this, வணக்கம் தமிழர்கள். Say வணக்கம். வணக்கம். Say, I mean say வணக்கம் தமிழர்கள். வணக்கம். Say வணக்கம் தமிழகம். See the camera. வணக்கம். தமிழகம். தமிழகம். நிறைய பேர் சுஹேரா மேலேயும் ஆரிஸ் மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் நான் வீடியோவில் காட்டலைன்னா கூட ஏன் ஆரிஸ் சுஹேராவை எனக்கு காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ பசங்களுக்கு திரும்ப ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு. அதனால தான் vlogலாம் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அவங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்லேயே வந்து எல்லாமே நானே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் ஃபுல் டே எனக்கு ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கு. எடிட்டிங் பண்ண எனக்கு அந்தளவுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு நாங்கள் பார்பிக்யூ நேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு எல்லாம் பஃபே தான். இப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த பஃபே வந்து மெயின் கோர்ஸ் வந்து டேபிளுக்கே வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டார்டர்ஸ் மட்டும் எப்பயுமே வந்துட்டு அவங்க வச்சிருவாங்க. கீழே வந்துட்டு இந்த சார்கோல் வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். மேலே வந்துட்டு இந்த சிக்கன் ஸ்கியூவர்ஸ் வச்சிருவாங்க. கீழே நெருப்பு இருக்கிறதால அது வந்துட்டு சூடாகவே இருக்கும். இது எல்லாமே குக்டு மீட் தான். ஜஸ்ட் அந்த சூடு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். வெஜ்ஜில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கார்ன் பொட்டேட்டோஸ் இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ன் ஃப்ரை இருந்துச்சு. அந்த கார்ன் ஃப்ரை வந்து எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன் பொட்டேட்டோஸும் கார்ன் ஃப்ரை ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான்வெஜ் ஸ்டார்டர்ஸில் வந்துட்டு சிக்கன் டிக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் டிக்கா, அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் டிக்கா, அதுக்கப்புறம் வந்து மலாய் டிக்கா வச்சுருந்தாங்க. நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. அந்த மேரினேஷன்லாம் ப்ரான்ஸும் நல்லா ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் தான் க்ரில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்திருக்க பிரான்ச் வந்து அபுதாபியில் இருக்க அல்வாதா மால் பிரான்ச் தான். அப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்காக வந்துட்டு மஷ்ரூம் க்ரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் இருந்துச்சு. அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆளுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா 80 dirhams, அதுக்கப்புறம் வீக் டேஸில் போனீங்கன்னா வந்துட்டு 75 dirhams நினைக்கிறேன். உங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரி டைமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. சுஹேராக்கும் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆரிஸ்க்கு மட்டும் சார்ஜஸ் இல்லை. I'm eating corn, fried corn. This is pineapple. Spicy இது வந்து சிக்கன் வின்டர் சூப். அவங்களே வந்துட்டு டேபிளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நானும் சுஹேரா பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்டார்டர் மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். மெயின் கோர்ஸ் அவ்வளோவா எதுவுமே நான் சாப்பிடல. ஏன்னா இதுவே நல்லா ஃபுல்லாகிடுச்சு. பஃபே மெனு வந்துட்டு அந்த டேபிள்லே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்ம சொன்னோன்னா வந்து டேபிளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து பீஃப் ஸ்டீக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சுஹேரா ஆரிஸ்க்காக வந்துட்டு இந்த சாசேஜ் மட்டும் சொல்லியிருந்தோம். இது வந்து ஃப்ரோசன் கிடைக்கிது. நான் அவ்வளோவா வாங்கினது இல்லை. வீட்டில் அவ்வளோவா நான் செய்ய மாட்டேன். வெளியில் எப்பயாச்சும் இங்கே வந்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. It's good with the sauce. Hot dog. Nice man, crispy. And it's chocolate also. No, it's crispy. Try Aris, try. It's crispy. Like KFC. Eat. I will eat with ketchup sauce.
வெஜ் மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா பன்னீர் கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஜி சொல்லியிருந்தோம். அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் கொண்டு வந்து வைப்பாங்க. பட்டர் நான் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் மெயின் கோர்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இங்கே வந்துட்டு ஸ்டார்டர் சாப்பிட்டதுக்கப்புறமா எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாது. இருந்தாலும் இங்கே கொடுக்குற மணிக்கு கொஞ்சமாச்சும் நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணணும். ஒயிட் சாஸ் பாஸ்தா இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி கவுண்டர் தான். குல்ஃபி ஃபலூதா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மஸ்ட்டு ட்ரை. இங்கே வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஃபலூதா சேமியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரபடி ஊற்றுவாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு சப்ஜா சீட்ஸ், அதுக்கு மேலே சாப்டு பிஸ்தா சேர்த்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக அதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் சிரப். இன்னும் நிறைய குல்ஃபி ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சுஹேரா வந்துட்டு ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கான். What is yummy? Just do one eye wrinkle. Eyes wrinkle. Aye. It's very yummy, huh? What ice cream is that? Oreo? ஆரிஸ்க்கு வந்துட்டு ஒரியோ ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. இங்கே ரொம்ப ஸ்பெஷலே வந்துட்டு ஸ்டார்டர்ஸும் டெசர்ட் தான். அதனால் நாங்கள் ஸ்டார்டர் முடித்த உடனே பார்த்திங்கன்னா டெசர்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அவ்வளோவா டெசர்ட்ஸ்லாம் பிடிக்காது, கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அவர் வந்துட்டு பானிபூரி சொல்லியிருந்தார், 2 பீஸ் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபைனலாக வந்துட்டு குல்ஃபி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பான் குல்ஃபின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு அந்த குல்கன் போட்டிருக்காங்க. இதுவும் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேலே வந்து ஏதோ சிரப்லாம் போட்டிருந்தாங்க. உங்கள் ஷர்ட் கலர்லேயே குல்ஃபி சூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கு? எங்களோட பஃபே வந்து இன்னும் முடியல. ஃபைனலாக வந்துட்டு டெசர்ட் கொண்டு வந்திருந்தாங்க. மிக்ஸ்டு டெசர்ட்டாக வந்து ஒரே பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் குட்டி குட்டி பீசஸாக இருந்துச்சு. இது வந்து ஒரியோ, ஒரியோ மேங்கோ, இது என்னன்னு தெரியல. இந்த டெசர்ட் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஸ்ட்ராபெரி மூஸ். எனக்கு டெசர்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இதில் எந்த டெசர்ட் வந்து ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். பசங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரியோ சீஸ் கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த மேங்கோ மூஸுன்னு நினைக்கிறேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. If you want us to reach 1 million, you should make us reach it. And if you reach us 1 million, we'll give you big surprise. We will tell you where we live, okay? If you reach us here. Good. And you should try barbecue nation. It's very good. I came here the 3rd time. No? It's very good. We had a nice dinner at a nice barbecue nation also. And now we are going to home. If you want us to reach 1 million and you want us to know where do we live, that means you have to subscribe very fast, you know. Very fast. If you make it fast, we can give the surprise fast. If you don't make it fast, oopsies. So come on, let's go home. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபேமஸான யூடியூபர் மாம் அண்ட் டாட்டர் டான்ஸ் வந்து இங்கே பண்ணுவாங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் இவங்க சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சுஹேரா பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொண்ணோட டான்ஸ்க்கு பயங்கர ஃபேன். இவங்களை நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இவங்களோட சேனல் நேம் வந்துட்டு லாசியா, இவங்களோட நேம் வந்துட்டு நிவேதிதா, இவங்களோட டாட்டர் நேம் வந்துட்டு இஷான்வி. நீங்கள் அவங்களோட டான்ஸ் பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆக போகுது. பயங்கர டயர்டாக இருக்குது. இந்த ஃபுட் vlog வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.